அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருப்யோ நம. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகாபிரியவ அற்புதங்கள் தொடரில் தன் பக்தரை பற்றிய ஒவ்வொரு விஷயத்திலும் மகானின் அக்கறை இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் மகான் தன் பக்தர்களை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை தன் பக்தர்களுக்கு உணர்த்துவார்னு நாம் பல அற்புதங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அற்புதம் எத்தகையது என்றால், தன் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் பொழுது கூடங்க, தீர்த்த பிரசாதம், குங்கும பிரசாதம், ஏதோ ஒன்று தன் பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது தன் பக்தரின் கரத்தையும் முகத்தையும் மட்டும் மகான் பார்ப்பதில்லை. தன் பக்தரின் மனதையும் அந்த மனதில் உலவும் எண்ணத்தையும் மகான் பார்க்கிறார். தன் பக்தன் யார், எத்தகையவன், தன் பக்தன் எந்த நிலையில் இருக்கிறார், அவருடைய குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது கூட மகானுக்கு தெரியும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். மகான் இளம் பருவத்தினராக இருந்த பொழுதே பீடாதிபதியாக அமர்ந்து கொள்கிறார். அந்த பதவியில் வந்து அலங்கரித்து அனைவருக்கும் அருள் ஆசிகளை பொழிந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில், அதாவது காஞ்சி ஸ்ரீ மடமானது நம் தலைமை மடமாக ஆவதற்கு முன் எங்கிருந்து இயங்கி வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கும்பகோணத்திலிருந்து இயங்கி வந்தது இல்லையா? ஆக அவ்வப்பொழுது கும்பகோணத்திற்கு நம் ஆச்சாரியால் சுவாமிகள் அடிக்கடி ஸ்ரீ விஜயம் செய்வதை பார்த்திருக்கிறோம். கும்பகோணத்திலும் ஸ்ரீமடம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அப்பொழுது கும்பகோணத்திலிருந்து தன் பூஜையை செஞ்சுட்டு வந்தார் மகான். அப்பொழுதெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு இருப்பது போல் கிடையாதான். மகான் பால பருவத்தினராக இருப்பார். அப்படி பின்னாடி உட்கார்ந்துப்பார். அப்படி ஒரு ஹைட்டான ஒரு பீடத்தில் ஏறி அமர்ந்துப்பாராம். அவருக்கு முன் இன்னொரு பெரிய பீடம் வைக்கப்பட்டிருக்கும். அதன் மேல் ஒரு பாத்திரம் இருக்கும். அதற்குள் தான் தீர்த்தம் இருக்கும். அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிரசாதமாக கொடுக்கும் பொழுது சின்ன உத்ரணி பத்தாது இல்லையா? ஆக ஒரு பெரிய கரண்டி மாதிரி இருக்கும் அந்த உத்ரணி. அதிலிருந்து தான் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுப்பார். கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அன்னைக்குனாக்கா, முன்னாடி ஒரு பெரிய திரை இருக்கும். அந்த திரைக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும், ஒரு துவாரம் மாதிரி இருக்கும். அதற்குள் பக்தர்கள் கரங்களை மட்டும் அப்படி நீட்டுவார்கள். அவர்களின் திருமுகத்தை கூட மகான் பார்க்க மாட்டார், பார்க்கவும் முடியாது, பார்க்கவும் கூடாது என்பது அவரின் நிஷ்டை. ஆக அந்த கரத்தில் அந்த தீர்த்தத்தை விடுவார், வாங்கிட்டு போயிடுவார். ஒரு முறை அந்த கரண்டி எடுத்தார்னாக்கா 4-5 பேருக்கு அது வரும். ஏன்னா அது நல்ல பெரிய குழிவான கரண்டி இல்லையா? இப்படி இருந்த காலத்திலேயே முகத்தை கூட பார்க்காமல் வந்தவர் யார், எத்தகையவர், அவர் குடும்பத்தில் என்ன நிகழ்கிறது, இவருக்கும் ஸ்ரீமடத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதையெல்லாம் மகான் சொல்லுவாராம். அன்றே பல பேர் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு போயிடுவா. என் முகத்தை கூட பார்க்காம எப்படி மகான் கண்டுபிடிச்சாரு, குரலை கூட கேட்காம எப்படி கண்டுபிடிச்சாருன்னு இந்த அளவிற்கு அந்த இளம் பருவத்திலேயே மகான் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்துவாராம். இது ஒரு புறம் இருக்க, ஒரு முறை அப்படி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டே வரார். எல்லாரும் கரங்கள் நீட்டிண்டு வாங்கிண்டே போகிறா. வாங்குறவா யார் என்னன்னு மகான் சொல்லிகிட்டே இருக்காராம். எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, உன் குழந்தை எப்படி இருக்கா, அந்த ஊரில் வா இருந்தாலே, இந்த ஊரில் வா இருந்தாலே, எல்லாருக்கும் ஒரே பரவசம், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ பெரிய திரை இருக்குது. அந்த மகான் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு கேட்குறாரே, இது சாதாரண விஷயமா? அது ஒரு அம்மையார் வருகிறார். அந்த அம்மையார் அடிக்கடி ஸ்ரீமடம் வந்து, குடந்தை வந்து, அதாவது கும்பகோணம் வந்து மகானிடத்தில் பிரசாதம் வாங்கிட்டு செல்லக்கூடியவர் தான். அந்த குடும்பத்தை ஸ்ரீமடத்திற்கு தெரியும். அணுக்கமாக இருந்த தொண்டர்கள், மாதம் ஒரு முறையாவது வரக்கூடியவர்கள். ஆனால் இந்த தீர்த்தம் கொடுக்கும்போது யாருன்னு தெரியாது தானே. எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்த மகான் அந்த அம்மையார் அப்படின்னு திரை வழியாக கையை நீட்டும் பொழுது தீர்த்தத்தை கொடுக்கல. டக்குன்னு உதிரணையை இழுத்துக்கிட்டார் உள்ள. அந்த அம்மையாருக்கு சட்டுன்னு அதிர்ச்சியாக போயிடுது. எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஆகிடுத்தே, ஒரு வேளை மகான் நம்ம மேலே கோவிச்சுண்டாரோ, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்ல, மகான் அருகில் இருந்தவர்கிட்ட சமிக்ஞை காட்டி அந்த அம்மையாரை ஓரமாக நிற்க சொல்கிறார். அந்த அம்மையாரும் போய் அப்படி ஓரமாக நிற்கிறார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிச்சுட்டு, தீர்த்தம் கொடுத்துட்டு, தன்னுடைய தொண்டரை கிட்ட அழைச்சிண்டு, இந்த பாரு அந்த அம்மா நிற்கிறா இல்லையா, ஓரமாக நிற்கிறாளே, அந்த அம்மாட்ட போய் நீ பாட்டி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னான். இந்த தொண்டரும் கிடுகிடுன்னு அந்த அம்மையார்கிட்ட போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. பெரியவா சொன்னது அப்படியே சொல்ல போகிறோம். மாமி நீங்கள் பாட்டி ஆகிட்டேலாம் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிட்டு போயிட்டார். அந்த அம்மையாருக்கு ஒன்றுமே புரியல.
சுற்றி இருந்த அனைத்து பக்தர்களும் என்ன நினச்சுண்டானா, இந்த தொண்டர் ஏதோ அந்த மாமியை வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறார், கேலி பண்ணிட்டு போகிறார் போல இருக்குது, நீங்கள் பாட்டி ஆகிட்டேன்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிறா. ஆனால் உண்மையிலேயே என்ன நிகழ்ந்தது என்றால், இந்த அம்மையார் கும்பகோணத்தில் இருக்க, இந்த அம்மையாரின் மகனும் மருமகளும் கொல்கத்தாவில் இருந்து வருகிறார்கள். அன்று மதியம் ஒரு 12 மணி அளவில் அந்த மகனுக்கு தன் மருமகளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த விஷயம் கல்கட்டாவிலிருந்து கும்பகோணத்துக்கு ஃபோனில் கூட வரல, இன்னும் அந்த அம்மையாருக்கே தெரியாது. ஆனால் 3 மணி கூட ஆகலை, மத்தியானம் மகா பெரியவாளுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால்தான் நீ பாட்டி ஆயிட்டேன்னு சொல்லியிருக்கார். ஆக தங்கள் இல்லத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த 12வது நாள் புண்ணியாக வாசனம் நிகழும் வரை விருத்தி அப்படிங்கிற ஒரு ஆச்சார குறைவு, தீட்டுன்னு சொல்லுவா இல்லையா, விருத்தி தீட்டு ஏற்படும். அந்த புண்ணியாக வாசனம் முடித்து விட்டுத்தான் அந்த தீட்டு விலகுகிறது என்பது நம் சம்பிரதாயம் இல்லையா. அதை அறிந்து கொண்ட மகான் அந்த அம்மையாருக்கு விருத்தி தீட்டு ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஓரமாக நிற்க சொல்லி, பிறகு அந்த அம்மையாரை வர சொல்லி சேமமாக இருப்ப, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த அம்மையார் இல்லத்திற்கு போனால் அன்று இரவு தான் தந்தி வந்து சேர்கிறது, தங்களுக்கு பேரன் பிறந்திருக்கிறான் என்பது. ஆக மகானின் கருணையை என்னவென்று சொல்வது? தனக்கு என்ன நிகழும் என்பதை காட்டிலும் தன் குடும்பத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது வரை மகான் தன் பக்தர்களை கவனிச்சென்றிருக்கார் என்றால், அது அந்த பக்தர்களுக்கு கிடைக்கும் மாபெரும் பாக்கியமாக இல்லாமல் வேற என்னவாக இருக்க முடியும்? ஒன்றே ஒன்று நிச்சயமான உண்மை, மகான் அறியாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நிகழ்வதில்லை. நம் மனசாட்சியின் ஸ்வரூபமாகவே மகான் நம்மோடு இருந்து வருகிறார். அவர் பார்க்காமல், அவர் கேளாமல் ஒன்றை நாம் செய்கிறோம் என்று நாம் நினைத்தால் அது நம் அறியாமையே தவிர வேறொன்றும் இல்லை. சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்ஜே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.